மதுரையிலிருந்து சிந்தாமணி செல்லும் சாலையில் விராதனூர் என்ற சிற்றூர் அமைந்திருக்கிறது. இங்கு அழுத கண்ணீர் ஆற்றிய ஈஸ்வரன் என்ற திருநாமத்துடன் சிவபெருமான் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். இந்தியாவிலேயே அழுத கண்ணீர் ஆற்றிய ஈஸ்வரன் என்ற திருநாமத்துடன் சிவபெருமான் அருள்பாலிப்பது இந்த கோவிலில் மட்டும்தான். இன்னும் ஒரு சிறப்பு, சிவபெருமானின் 24 ரூபங்களில் ஒரு ரூபம் ரிஷபாரூடர் ரூபம். அதாவது பிரதோஷ காலங்களில் ரிஷப வாகனத்தில் அம்மையும் அப்பனும் கோவிலுக்குள் உலா வருவது மரபு. இங்கே மூலஸ்தானத்தில் லிங்கமாக இல்லாமல் ரிஷபாரூடராக, அதாவது அம்மையும் அப்பனும் ரிஷப வாகனத்தில் அமர்ந்து மூலஸ்தானத்தில் காட்சி தருவது இந்தியாவிலேயே இந்த கோவிலில் மட்டும்தான் என்று சொல்லப்படுகிறது. வாருங்கள், கோவிலுக்குள் செல்வோம், வரலாறை வாசிப்போம். சிறப்புமிக்க இந்த கோவில் பற்றி மதுரையில் உள்ளவர்களுக்கே கூட தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. எனவே பலரும் அறிந்து கொள்ள வசதியாக இந்த ஆலயம் பற்றிய செய்திகள் வரம் வலையொலியில் வருகிறது. இதோ. புராண காலத்தில் அரம்பை என்ற தெய்வதாசி விஸ்வாமித்திரனின் தவத்தை இழக்கச் சென்று அவர் சாபத்தால் கல்லாகி பின் காவிரியில் ஸ்நானம் செய்து சுத்தமானாள். தேவருலகத்திலே வீணை வாசிக்கும் தும்புருவனான விராதன் என்ற அரக்கன் இந்த அரம்பையுடன் ஊடல் கொள்ள தேவர்கள் விராதனை அரக்கனாக சபித்தனர். சாபமேற்ற இவன் கிளிஞ்சன் என்பவனின் மகனாக பிறந்து ராமபிரான் ஆரண்யத்தில் எழுந்தருளிக்கும் போது சீதாதேவியை தூக்கிச் சென்று ராம லக்குமணரால் கையேற்பட்டு சொர்க்கமடைந்தான் என்பது வரலாறு. விராதனுக்கு விஷ்ணுவால் ராமர் வடிவில் சாப விமோசனம் ஏற்பட்டதால் இந்த ஊருக்கு விராதனூர் என்று பெயர் வந்ததாக ஒரு செவிவழி செய்தி. ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கையில் முற்காலத்தில் வாழ்ந்த பிள்ளை சமூகத்தினர் இங்கு வந்து குடியேறிய போது கட்டிய கோவில். பொதுவாக நம் நாட்டில் பெரும்பாலான வைணவ கோவில்கள் சிவாலயங்களாகவும் சிவாலயங்கள் வைணவ கோவில்களாகவும் காலச்சூழ்நிலையால் மாறியிருக்கின்றன. அதுபோல பல நூற்றாண்டுக்கான ஆண்டுகளாக இங்கு விஷ்ணுவுக்கு கோவில் அமைத்து வைணவர்கள் வழிபாடு நடத்தி வந்ததாகவும் காலப்போக்கில் இந்த சிவாலயம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஆலயத்தில் வடமேற்கு மூலையில் அழுத கண்ணீர் ஆற்றிய ஈஸ்வரன் சன்னதியும், தனி மண்டபத்தில் நந்தியும், ஈஸ்வர சன்னதியின் சிறிய மண்டபத்தில் வலப்புறம் பத்ரகாளி, இடப்புறம் வீரபத்ர சுவாமியும், அர்த்த மண்டபத்தில் விநாயகரும் முருகனும் எழுந்தருளியுள்ளனர். கருவறையில் எப்போதும் இருப்பது போல் இங்கு சிவன் லிங்க வடிவில் இல்லை. சிவபெருமானின் 24 முக்கிய மூர்த்தி வடிவங்களில் ஒன்றான ரிஷபாரூடராக 4 வேதங்களையும் 4 கால்களாக உடைய நந்திபெருமான் மீது பார்வதி தேவியோடு இறைவன் அமர்ந்து காட்சி தரும் ரூபம் இந்த கோவிலில் மட்டும்தான் உள்ளது. பொதுவாக எல்லா சிவாலயங்களிலும் ரிஷபாரூட மூர்த்தி ஐம்பொன் விக்கிரமாகத்தான் இருக்கும். அதுவும் பிரதோஷ காலத்தில் ரிஷப வாகனத்தில் அம்பாள் சுவாமியை அலங்கரித்து உலா வரும்போது தான் ரிஷபாரூடராக பார்க்க முடியும். ஆனால் இக்கோவிலில் மட்டும்தான் ரிஷபாரூடரே ஒரே கல்லால் செய்யப்பட்ட திருவுரு எழுந்தருளியுள்ளனர். இங்கு அம்மையும் அப்பனும் இணைந்தே இருப்பதால் அம்மனுக்கு தனிச்சன்னதி இல்லை. இந்த ஆலயத்தில் வேண்டுதல் வைப்போர் இந்த ஆலயத்திற்கு வந்து 24 முறை ஆலயத்தை சுற்றி வந்து 27 நட்சத்திரங்களை குறிக்கும் வகையில் நந்தியம்பெருமான் முன்பாக 27 விளக்குகளை ஏற்றி வைத்து தங்கள் குறைகளை சொன்னால், அதுவும் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு அழுது சொன்னால் அந்த கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேறுகிறதாம். ஏனெனில் இந்த ஈசனுக்கு பெயரே அழுத கண்ணீர் ஆற்றிய ஈஸ்வரனாச்சே. பொதுவாக அமைதி வேண்டி ஆலயம் செல்வோருக்கு ஆலயத்தினுள் சென்றால்தான் மன அமைதி கிடைக்கும். ஆனால் இக்கோவிலுக்கு ஒரு முறை போய் வந்தாலே மன நிறைவும் மகிழ்ச்சியான அனுபவமும் கிடைக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை நிலவுகிறது. 800 ஆண்டுகளுக்கு மேலாக பழமை வாய்ந்த இந்த அழுத கண்ணீர் ஆற்றிய ஈஸ்வரனை எல்லோரும் தரிசிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். விராதனூர் அழுத கண்ணீர் ஆற்றிய ஈஸ்வரர் ஆலயத்தில் சோமு பிள்ளை பூசாத்தனம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது உத்தராசமங்கலிருந்து அண்ணனும் தங்கச்சி அலர்கோயிலுக்கு போகிறதுக்காக முடி காணிக்கு
எடுக்கிறதுக்காக வந்தாங்க. இங்கே வந்திருக்கையில் இங்கே ஆலமரம் இருக்கையில் செத்த அமர்ந்து போவோம்னு அந்த தொட்டியை கட்டி அந்த குழந்தைய போட்டு கிருமாநிதி போயிட்டு வந்து பார்க்கையில் தொட்டியில் குழந்தைய காண, குழந்தை மரத்து மேலே உச்சியில் இருந்தது. உங்கள் காணாமன்னு தங்கச்சி ஒரே கத்தையில் அண்ணனுக்கு சாமி இறங்கி இது சிவனும் பார்வதியும் இப்போ பூமியில் இருந்து காட்சி கொடுத்தவங்க அழுத கண்ணி ஆட்டி ஈஸ்வரன் கத்தையில் இது சிவன் என்ன செய்கிறாருன்னா, எனக்கு நான் கீழே இருக்கேன், அதை எடுத்து நீங்கள் துன்பம் பண்ணால் உனக்கு குழந்தைய தாரின்னு சொல்லையில் சரின்னு வாக்கு கொடுத்துறாங்க. அப்போ மரத்துலேருந்து குழந்தைய தொட்டு வந்துடுது. வந்தோன்னா இப்போ அந்த அம்மா தான் இந்த சாமிக்கு பேர் வைக்கிறாங்க, அழுத கண்ணீர் ஆற்றிய ஈஸ்வரா. அப்படியே அலறுவதுக்கு முடி காணிக்க செலுத்துறது கிளம்பி போகிறாங்க. போயிட்டு அப்படியே உத்தராசமங்கைக்கு அங்கே போயிடுறாங்க அவங்க ஊருக்கு. அங்கே போகையில் இந்த சாமியை பற்றி எதுவும் நினைக்கல. திருப்பி ஒரு 6 மாதம் சென்று அவங்களுக்கு சோதனை காட்டுன்னு அவங்க போய் குறியது பார்த்து இங்கே திருப்பி ஒரு சாமியை எடுத்து வச்சு அதை வர்றையில் இந்த கற்பனை ராக்காயி சப்பானி எல்லா சாமியும் 21 பந்தியும் இங்கே வச்சு நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம். அதாவது உத்தரசமங்கையிலேருந்து ஒரு தங்கச்சி அண்ணன் வராங்கள, மாமா சொன்னாங்கல்ல, அந்த கண்டினியூவில் இந்த குழந்தை கைக்கு வந்தோடனே அந்த இறைவன் தோன்றி இந்த மாதிரி உள்ள நான் இருக்கேன், அல்லது ஈஸ்வரன் ஈஸ்வரியா ரிஷப வாகனத்தில் இருக்கேன், என்னை தோண்டி என்னை வச்சு கும்பிடுங்க, குழந்தை கைக்கு வந்துன்னு சொன்னோன்னே அந்த மரத்தில் உச்சியில் இந்த குழந்தை கைக்கு வந்துருச்சு. அந்த கைக்கு வந்த குழந்தைய தூக்கி அழுத கண்ணீர் ஆத்தின ஈஸ்வரா அப்படின்னு அந்த அம்மா கொஞ்சுறாங்க. அந்த அம்மா தான் தங்கச்சி, 2 அண்ணனும் ஒரு தங்கச்சியும் தான் வராங்க. அப்போ அந்த அம்மா அதை தூக்கி அழுத கண்ணீர் ஆற்ற ஈஸ்வரான்னு அந்த அம்மா தான் பேர் வைக்கிறாங்க. இது அண்ணனும் தங்கச்சியும் அங்கேருந்து வந்ததுனால இது 2 பேருமே குலதெய்வமாக விளங்குது. அதாவது அண்ணனும் குலதெய்வம் இதுதான், தங்கச்சிக்கும் குலதெய்வம் இதுதான். இது ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, எந்த கோயிலையுமே மாமனும் மச்சனும் கும்பிட மாட்டாங்கல்ல. இப்போ எங்கள் அப்பாவுக்கும் இது குலதெய்வமாக இருக்கும், எங்கள் அம்மாவுக்கும் இது குலதெய்வமாக இருக்கும். அது ஒரு ஸ்பெஷல் இங்கே இருக்குது. அப்போ அவங்க அதனால தான் இது அந்த அம்மா அழுத கண்ணீர் ஆற்ற ஈஸ்வரன் ஈஸ்வரன் பேர் வச்சாங்க. திருப்பி அவங்க உத்தரவாசமங்கைக்கு போய் தான் இந்த ஐயா அங்கே இருந்திருக்காங்க, கருப்பனை. இவர் அழகு முத்து கருப்பன்வர். இவங்க ராக்காயி இவங்கெல்லாம் அங்கே உத்தரவாசமங்கையில் குலதெய்வமாக இருந்திருக்காங்க. அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு இந்த விராதனூருக்கு வந்துட்டாங்க. தான் நம்ம அப்பா அம்மா சிவன் சக்தி கோயில் எழுப்பி அழுத கண்ணீர் ஆற்றிய ஈஸ்வரன் கும்பிட்டு இந்த ஐயா இவங்களெல்லாம் சேர்த்து காத்தவராயன்னு இருக்காங்க, சப்பானி ராக்காயி எல்லாத்தையும் சேர்த்து இங்கே கும்பிட்டுட்டு அப்படியே வழியாக இப்போ நாங்கள் எப்படின்னா அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து இங்கே கும்பிட்றோம். அதாவது மச்சனே மாமன் 2 கும்பிட்ற ஸ்பெஷல் இங்கே மட்டும்தான். அதே மாதிரி விஷ்ணு விஷ்ணுவும் இருந்திருக்காரு. அதனால தான் உள்ள சரவண பெருமாளும் இருக்கார், சிவனும் இருக்கார். 2 ஸ்பெஷல் இருக்குது இங்கே. விஷ்ணுவும் இருக்கார், சிவனும் இருக்கார். அண்ணனும் கும்பிட்றாங்க, தங்கச்சியும் கும்பிட்றாங்க. அது இந்த கோயிலோட ரொம்ப ஸ்பெஷல். எல்லோரும் இங்கே நல்லா இருக்காங்க. அண்ணன் வாரிசுகளும் சூப்பராக இருக்காங்க, பெண்ணடி வாரிசுகளும் சூப்பராக இருக்காங்க, எல்லாமே நல்லா இருக்காங்க. பிராதனூரில் உள்ள அழுதாத்தியர் கோவிலில் ஆதியில் தாமரையின் மேல் பெருமாள் இருந்தார். அவருக்கு பெயர் சரவண பெருமாள் என்று பெயர். அப்போது ஒரு கிருதிமா நதி ஓடி கிழக்கு பக்கத்தில் இந்த தண்ணீர் குழந்தைகள் இருந்து அழுத இடத்தில் ஒரு தெற்ப குளம் இருந்தது. அது மறைந்து அதெல்லாம் பிற்காலத்தில் வரை அழிந்து விட்டது. தற்போது அதன்படி பெருமாளை ஈஸ்வரனாக வச்சு இப்போ வழிபட்டு வருகிறார்கள். இதைச் சேர்ந்த பங்காளிகள் உத்தரவாசமங்கையில் உள்ளவர்கள். அவர்கள் இங்கு குடியேறியவர் அவர்களுடைய குலதெய்வங்களெல்லாம் பிரதிஷ்டை பண்ணி பிரகார தெய்வங்களாக வைத்துள்ளார்கள்.